ஹாய்! வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 24த் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வாஸ் கமிஷன்ட் அட் அதாவது அ கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து எங்க வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜயநகர்ல. எங்க அப்படி எந்த ஸ்டேட்லன்னா கர்நாடகா. இதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. JSW எனர்ஜி கமிஷன் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் விஜயநகர், கர்நாடகா. எவ்ளோ சப்ளை வந்து ஆனுவல் சப்ளை வந்து JSWக்கு தருது அப்டின்னா, இந்த பிளான்ட் வந்து 3800 டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் 30,000 டன்ஸ் ஆஃப் கிரீன் ஆக்ஸிஜன் வந்து JSWக்கு புரொவைட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த பிளான்ட் இருக்குல்ல, இது வந்து அ எ எதுக்கு அண்டர்ல வருது அப்டின்னா, விச் இஸ் அ பார்ட் ஆஃப் சைட் புரோகிராம் அதுக்கு அண்டர்ல வருது. இவங்களோட டார்கெட் வந்து 2030க்குள்ள எவ்ளோ இருக்கு அப்டின்னா, 85,000 to 90,000 டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் 7,20,000 டன்ஸ் ஆஃப் கிரீன் ஆக்ஸிஜன் பெர் இயர் வந்து புரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த குவிஸ் நமக்கு தெரிஞ்சா ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எந்த பார்ட் அண்டர்ல வருது? எந்த ஸ்கீம் அது அண்டர்ல வருதுன்னு கேட்டாங்கன்னா, சைட் புரோகிராம் அண்டர்ல வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்கவேஷன் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ் ரோமன் ட்ரேட் இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். விச் ஏன்ஷியன்ட் எஜிப்தியன் போர்ட் இஸ் லிங்க் டு தமிழ் ரோமன் ட்ரேட் எக்ஸ்கவேஷன்ஸ். அதாவது தமிழ் ரோமன் ட்ரேட் எக்ஸ்கவேஷனோட வந்து எந்த எஜிப்தியன் போர்ட் வந்து எந்த ஏன்ஷியன்ட் எஜிப்தியன் போர்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லிங்க் ஆயிருக்குன்னா பெர்னிகே அப்படிங்கிற ஏன்ஷியன்ட் எஜிப்தியன் போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கு. ஆ இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். TNSDA joined excavation at Bernike, an ancient ரெட் சீ போர்ட் இன் எகிப்த். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே இருக்குல்ல, அது பாத்தீங்க அப்படின்னா பெர்னிக்கேயோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் பண்ண. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் ரோமன் ட்ரேட் லிங்க்ஸ். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் ரோமன்ஸ்குள்ள என்ன மாரி வர்த்தகம் இருக்கு அப்படிங்கிற அந்த லிங்க ஃபைண்ட் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா, எகிப்துல இந்த எக்ஸ்கவேஷன வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1995ல பாத்தீங்கன்னா, பெர்னிக்கே எக்ஸ்கவேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கொரப்புமான் அப்படிங்கிற எழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாட்ஷெட்ல வந்து இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சில. நெக்ஸ்ட் வந்து அதர் ரெட் சீ சைட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குஷர் அல் காதின் ஃபவுண்ட் தமிழ் பிராமி வேர்ட்ஸ் லைக் கண்ணன் அண்ட் கட்டான். இந்த இந்த 2 வேர்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பிராமி வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதர் ரெட் சீ சைட்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த குவிஸும் தெரிஞ்சிருக்கணும். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சிருக்கணும். நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூ லிச்சன் ஸ்பீசிஸ். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். விச் இந்தியன் ரீஜியன் ரெக்கார்டட் த டிஸ்கவரி ஆஃப் 4 நியூ லிச்சன் ஸ்பீசிஸ். அதாவது 4 நியூ லிச்சன் ஸ்பீசிஸ் வந்து எந்த இந்தியன் ரீஜியன் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஆம், இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கொச்சி ரிசர்ச் டீம் டிஸ்கவர்ட் 4 நியூ லிச்சன் ஸ்பீசிஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். எந்த ரிசர்ச் டீம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, கொச்சி ரிசர்ச் டீம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ஸ்பீசிஸ் தான் இந்த 4 ஸ்பீசிஸ் பேரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்மோட்ரிமா சாஹியாட்ரிகம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வயநாட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லிச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, சொலனோஸ்போரா ரைசோமார்பா எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எராவிகுளம் அண்ட் மதிகெட்டான்ஷோலா நேஷனல் பார்க்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா, பியோலா கார்டென்சிஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா, மதிகெட்டான்ஷோலா நேஷனல் பார்க்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லிச்சன் பார்த்தீங்கன்னா, ஜைன் ஜனகி இதுவும் பார்த்தீங்கன்னா, மதிகெட்டான்ஷோலா நேஷனல் பார்க்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 3 ஒரே மாரி இருக்கு. இது 1 மட்டும் வேற மாரி இருக்கு. ஸோ இந்த வயநாட்ல இருந்து கண்டுபிடிச்ச லெஜண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட ஓகே தான். நெக்ஸ்ட் இந்த குயிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் பத்தி பார்ப்போம். விச் கோஸ்டல் அத்தாரிட்டி அவார்ட்ஸ் த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். எந்த கோஸ்டல் அத்தாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் குடுப்பாங்க அப்படின்னா, FEE டென்மார்க். அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மென்டல் எஜுகேஷன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து தருவாங்க. இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சுனாப்பூர் பீச் காட் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ஃபார் த 3rd கான்சிக்யூட்டிவ் இயர். அதாவது 3வது வருஷமா வந்து இந்த சுனாப்பூர் பீச் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்குது அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, புரி கோல்டன் பீச் ரிசீவ்ட் த ப்ளூ ஃபிளாக் ஃபார் 7த் டைம். அதாவது 7த் டைமா வந்து இந்த புரி கோல்டன் பீச் வந்து வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்டிஃபிகேஷன்லாம் அவார்ட் பண்றது தான் வந்து இந்த FEE டென்மார்க் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசென்ட்டா நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம். தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்குன 5த் கான்சிக்யூட்டிவ் இயர்ல வாங்குற அந்த பீச் வந்து எந்த பீச் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிரீன் பிளக் பத்தி பார்ப்போம். சென்னை போர்ட்ஸ் ப்ரப்போஸ் கிரீன் டக் வில் ஹேவ் வாட் புல்லிங் பவர். அதாவது சென்னை போர்ட் இருக்குல்ல, அது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கிரீன் டக் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டோட புல்லிங் பவர் எவ்ளோ அப்டின்னா 60 டன்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சென்னை போர்ட் ஸ்டார்ட்ஸ் ப்ராசஸ் டூ ப்ரொக்யூர் ஃபர்ஸ்ட் கிரீன் டக். அதாவது சென்னை போர்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரீன் டக் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. கிரீன் டக்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன என்ன சொல்லலாம், ஒரு போட் மாரின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷிப்ப வந்து இழுத்துட்டு போகும்ல. அதுதான் வந்து அந்த டக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னை போர்ட்ல அ மொத்தமா பார்த்தீங்கன்னா, 3 டீசல் டக்ஸ் தான் இருக்கு. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் டக்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அ அந்த இதுல கிரீன் டக்ல வந்து டீசலுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, வித் அம்மோனியா, ஹைட்ரஜன் அண்ட் மெத்தனால் இந்த மாரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க டீசலுக்கு பதிலா. அந்த டக்கோட புல்லிங் பவர் பார்த்தீங்கன்னா, 60 டன்ஸ் புல்லிங் பவர் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய கப்பலே வந்து அதனால இழுக்க முடியும். அதான் அந்த புல்லிங் பவர்ன்னு சொல்றது. டக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. 100% எமிஷன் ரிடக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? கார்பன் கிரீன் டக் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 100% வந்து கார்பன் எமிஷன் வந்து இருக்காது அப்டின்ற மாரி சொல்றாங்க. இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். Under the electronic component manufacturing scheme, the 17 projects are spread across how many states? அதாவது இந்த ஸ்கீம் அண்டர்ல எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அண்டர்ல ஆம், மொத்தம் 17 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட் வந்து பண்றாங்க அப்படின்னா 9 ஸ்டேட்ஸ் வந்து ஆஹ், பண்ண போறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 17 நியூ ப்ராஜெக்ட்ஸையும் அப்ரூவ் பண்ணது யாரு அப்படின்னா MEITY அப்படிங்கிறவங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடின்னு சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவங்க தான் வந்து இந்த 17 ப்ராஜெக்ட்ஸையும் அப்ரூவ் பண்ணது. இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ அப்டின்னா, 7172 crore சொல்றாங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஆம் அந்த ஸ்டேட்ஸ்ல 9 ஸ்டேட்ஸ்ல அப்டின்னா, 9 PCB, 3 கேமரா மாடியூல்ஸ், 2 ஆப்டிகல் டிரான்ஸ்ரிசீவர்ஸ், அப்புறம் கனெக்டர்ஸ், ஆசிலேட்டர்ஸ் அண்ட் என்க்ளோஷர்ஸ் இதெல்லாம் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அண்டர் விச் ஸ்கீம்னு கேட்டாங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். இதுல வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். விச் பீச் ரிசீவ்ட் த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ஃபார் த 7th டைம்? Next question. From which ancient port in Egypt did Tamil Roman trade evidence recently emerge? இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து ஃபார் த 5th கான்சிக்யூட்டிவ் இயர்க்கு வாங்குற தமிழ்நாடுல இருக்க பீச் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Stay consistent and stay confident. Bye.